பெண்களே, தங்கச்சிமார்களே, எந்த மோசமான சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை பயப்படாம எதிர்கொள்ளுங்க. நான் ஏன் இது போல சொல்றேன்டா, இன்றைக்கு இலங்கை நாட்டுல 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தங்கச்சி, ஒரு அழகான தங்கச்சியினுடைய உடல் படு மோசமான முறையில அவங்களோட உடல் ஒரு கல்குவாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கண்டெடுக்கிறாங்க. அதை பார்க்கவே முடியல, அவ்வளவு படு மோசமா இருக்கு. இது இலங்கை நாட்டுல எங்க நடந்தது? இந்த தங்கச்சியினுடைய இந்த விஷயத்துக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்ற சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிற இந்த வேலைக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க கணவன்மார்கள், உங்களோட மனைவிமார் இங்க நாட்டுல இருக்கிறாங்கடா, கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இததான் என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் கொலைகள், படு மோசமான உயிரிழப்புகள், இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது. இது போல இலங்கை நாட்டுல இந்த 2-3 நாள்ல நடந்த மோசமான 2-3 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இலங்கை நாட்டுல அம்பாறை மாவட்டத்துல மருதமுனை 6 என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை சேர்ந்த 20 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க மாலை நேரம் உயிரிழந்த நிலையில பட்டு மோசமா ஒரு வீட்டுல கிடக்குறாங்கன்னு ஒரு தகவல் உண்டு, போலீஸுக்கு கிடைக்குது. அப்ப போலீஸ் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்த போய் பாக்குறாங்க, அது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை எல்லாம் நடத்துறாங்க, அந்த உடலை அப்புறப்படுத்தி அடுத்து செய்ய வேண்டிய அவ்வளவு விஷயங்களையும் செய்யறாங்க. போலீஸ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சில விசாரணைகள்லையும் அவங்களுக்கு சில விஷயம் தெரிய வருது. அந்த 20 வயது இருக்கக்கூடிய இளம் பெண் என்ன காரணம் என்று சரியா தெரியல என்றாலும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றதுக்கு முயற்சி செய்யறாங்க, வர்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை. சில சமூக ஊடகங்கள்ல இன்னும் சில சொல்ல முடியாத மறைமுகமாலாம் சில அழுத்தங்கள் போலீஸுக்கெல்லாம் கொடுக்கப்படுது. என்னண்டா, இவங்க தவறான முடிவெடுத்து இறந்து போகையில அப்படி எடுத்திருந்தா கூட இதுக்கு பின்னுக்கு நிறைய பின்னணி இருக்கு, இது கொலை செய்யப்பட்டிருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக ஊடகத்திலையும் போலீஸுக்கு சில ரகசியமான முறையிலையும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்ப சாதாரண முறையில அந்த பெண் அவங்க ஏதோ ஒரு காரணத்தால தப்பான முடிவெடுத்து உயிரிழந்துட்டாங்கன்னு சில விஷயங்களை அவங்களோட நடைமுறைகள், போலீஸ் அவங்களோட நடைமுறைகளை எல்லாம் செய்து பிரேத பரிசோதனை செய்து அந்த உடலை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்த விஷயம் கடைசியில இன்னும் அழுத்தமா இதுக்கு பின்னுக்கு என்னதான் இருக்குன்ற விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. பிரேத பரிசோதனைகள்லாம் நடந்து நீதவான் முன்னிலையில செய்ய வேண்டிய சில விஷயங்கள் விசாரணைகள்லாம் நடத்தப்பட்டு அதையும் கடந்து அந்த 20 வயது இருக்கக்கூடிய இளம் பெண்ணினுடைய முக்கியமான சில உடல் பாகங்கள் எல்லாம் எங்க கொழும்புக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. ஆனா முழுமையா இன்னும் அந்த இளம் பெண்ணினுடைய இறப்பு இப்ப ஒரு சில ஆட்கள் சொல்றாங்க அவங்க தப்பான முடிவெடுத்து திறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னும் சில அழுத்தங்கள் இருக்குது, இல்ல இதுக்கு பின்னுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. உண்மை என்னன்றது இன்னும் சரியா தெரியல. ஆனா இதுல விஷயம் என்னண்டா, 20 வயது இருக்கக்கூடிய இளம் பெண் உயிரிழந்துட்டாங்க, உயிர் போயிருச்சு, அந்த உயிர் வராது. அதனால இளம் பெண்களே ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சில நேரத்துக்கு காதலிச்சு ஏதாவது உங்களுக்கு அது மனஸ்தாபத்துல போய் முடிஞ்சா கவலைப்படாதீங்க. வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு தான், அதுக்காக மனசுடைஞ்சு போய் தவறான முடிவு எடுக்க கூடாது. சில நேரத்துக்கு உங்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு யாராவது ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கேண்டா பயப்படாம வெளியில சொல்லுங்க. உங்களோட அம்மாட்டையோ அப்பாட்டையோ அண்ணாட்டையோ தம்பிட்டையோ அப்படி கூட சொல்ல முடியலண்டா போலீஸுக்காவது ரகசியமான முறையில தெரியப்படுத்துங்க. எதையாவது ஒன்று செய்யுங்க. இல்லைன்னா இப்படி என்னுடைய வீடியோகளுக்கு சொல்லுங்க, என்னுடைய இமெயில் முகவரிகளையாவது சொல்லுங்க. பயப்படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க பாக்குற சில விஷயங்கள் கிணத்து தவளை மாதிரிக்கு கொஞ்சம் தான். பார்க்காத நாங்க பார்க்காத இவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதனாலும் கூட பெருமதியான உயிரை அப்படி அநியாயமாக்கிறாதீங்க. இப்படி ஒரு சம்பவம் அம்பாறை மாவட்டத்துல மருதமுனை 6 என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை சேர்ந்த இளம் பெண் ஒருத்தவங்களும் உயிர் போயிருக்குது. அதே மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு பெண் 28 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண் ஒருத்தவங்க ஒரு பிள்ளையினுடைய தாய் உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட விசாரணையும் இப்ப பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்குது. அவங்க நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமை உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பெண்ணினுடைய கணவர் வெளிநாட்டுல வேலை செய்கிறார். அவங்களோட குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக, குடும்பத்தை முன்னேற்றுறதுக்காக, குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், குடும்பமா சேர்ந்து வாழணும், சந்தோஷமா இருக்கணும் என்று கணவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கார். ஆனா மனைவி, ஒரு பிள்ளையும் இருக்குது, 28 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண் மனைவி உயிரிழந்திருக்கிறாங்க.
இப்ப இவங்க ஏன் உயிரிழந்தாங்க, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம் என்ன, ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்றாங்க. சிலவங்க சொல்றாங்க கொலை செய்திருக்காங்கண்டு, சிலவங்க சொல்றாங்க வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்கண்டு, சிலவங்க சொல்றாங்க இப்ப சில நேரத்துக்கு நீங்க யோசிப்பீங்க, அந்த ஏரியால இருந்து பாக்குறவங்க கூட இல்ல அதை வந்து தப்பாதானே அவங்க முடிவெடுத்திருக்காங்க, அவங்க சில காரணத்தை அப்படின்ட்டு தப்பான முடிவெடுக்கிற மாதிரிக்கு பாக்குறதுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் விசாரணை உறுதிப்படுத்தப்படணும் வந்து அவங்க தப்பாதான் முடிவெடுத்திருக்காங்களா இல்லாட்டி தப்பான முடிவெடுத்தது போல எல்லாமே செட்டப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்னு விசாரணை முழுமையா நிறைவடைஞ்சதன் பிற்பாடுதான் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்க போனா அதை விட படுமோசம் என்னண்டா, நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல 17 வயசு இருக்கக்கூடிய இளம்பெண் சின்ன தங்கச்சி ஒருத்தவங்க உயிரிழந்த நிலையில படுமோசமா ஒரு கல்குவாரியில அவங்களோட உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா சொந்தங்களே, இலங்கை நாட்டில பலாங்குடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்போ சில நாட்களுக்கு முதல் அந்த தங்கச்சியினுடைய தந்தை அப்பா போலீஸ்ல பலாங்குடை போலீஸ்ல போய் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்கிறார். என்ன முறைப்பாடுண்டா, என்னுடைய மகள் வந்து காணல்ல, எங்க போனாங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னுடைய மகளை காணலன்னு அழுது புலம்பி கவலையோட உணர்வு பூர்வமா போலீஸ்ல ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்காங்க. போலீஸ் தேடினாங்களா தேடலையா, உண்மையா இதுல ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா என்னன்னு தெரியல. ஆனா விஜயனுடைய திரைப்படத்துல எங்களுக்கு பாக்குறதுக்கு போலீஸ் எல்லாம் ஒரு புகார் ஒன்று கொடுத்தோம்டா சும்மா அப்படி அனல் பறந்த வேகத்துல தேடுறது விசாரிக்கிறது அது போல எல்லாம் இருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல அதுவும் இலங்கை நாட்டுல உண்மையாகவே ஒரு இளம் பெண் காணாம போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு புகார் கொடுத்தா போலீஸ் அதெல்லாம் உண்மையா கடுமையா விசாரிக்கிறாங்களான்னு கேட்டா கடும் மோசம், சரியான மோசம். அவங்க அந்த அளவுக்கு சீரியஸா செய்யற விதங்கள் கடும் குறைவு. நானே கண்கூடா நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறேன். நிறைய மக்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை புகார் தர்றாங்க, நிறைய விஷயங்களை பார்க்கிறேன். போலீசினுடைய அந்த சேவை மிக மிக தாமதமாகவும் மிக மிக வேகம் குறைவாகவும் பின்தங்கிய நிலையில தான் அவங்களோட சேவை இருக்குது. அப்படித்தான் இருக்கு. அப்ப இதுவும் என்ன செய்தாங்க போலீஸ் அவங்களோட விசாரணை எனக்கு சரியா தெரியா. ஆனா இப்ப அவங்களோட உடல் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது பலாங்குடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு இடத்துல ஒரு கற்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மோசமான முறையில அந்த இளம்பெண் உயிரிழந்த நிலையில அவங்களோட உடல் எடுத்திருக்காங்க. அதை பார்க்கவே முடியல, அவ்வளவு கவலையா இருக்கு. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, எதிர்காலம், பொறுப்பு அவ்வளவுக்கும் நீங்க நான் போலீஸ் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அரசாங்கம் எதிர்கட்சியா எல்லா கட்சி அவ்வளவு பேரும் நாங்க பதில் சொல்லுவோம். உண்மையாகவே அந்த இளம் பெண் தவறுதலாக ஏதாவது தெரியாம உயிரிழந்திருக்கிறாங்களா, யாரும் கடத்தி கொண்டு போய் கொலை செய்திருக்காங்களா, இல்லைன்னா தப்பான முடிவு எடுத்துட்டாங்களா, எல்லாம் விசாரணையினுடைய முடிவுல தான் தெரிய வரும். ஆனா விசாரணை முடிஞ்சு இதுதான் விசாரணை என்று சில நேரத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கடந்ததுக்கு பிற்பாடு விசாரணை வேற மாதிரிக்கு இதுதான் நடந்தது என்று வேற மாதிரிக்கு தெரிய வரும். அப்படித்தான் நாட்டினுடைய நிலைமை இருக்குது. சோ யோசிச்சு பாருங்க எப்படி நிலைமண்டு. அதனால இந்த 3 சம்பவமும் இந்த கிழமை நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு சொன்னாங்களே. அதனால இளம் தங்கச்சிமார்களே நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பழகுற நண்பர்கள், உங்களோட சொந்தங்கள், தெரிஞ்ச நபர்கள், தெரியாத நபர்கள், நீங்க போற இடம் வார இடம் எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட தனிப்பட்ட தகவல், தனிப்பட்ட புகைப்படம், தனிப்பட்ட சில விஷயங்கள் எதையுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க. சில நேரத்துக்கு நீங்க யாரோடையுமே வந்து ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கலாம், சில நேரத்துக்கு ஏதாவது தெரியாம ஒரு தவறு செய்திருக்கலாம். அந்த புகைப்படத்தையோ வீடியோவையோ எதையோ நீங்க உங்கள் மூலமே நம்பிக்கையான நண்பர், நம்பிக்கையான காதலன், நம்பிக்கையான சொந்த பந்தம் இப்படி யாரோ ஒருத்தருக்கு நீங்க பகிர்ந்திருக்கலாம். ஆனா அது மிஸ்யூஸ் ஆகி அங்கங்க போய் சில நேரத்துக்கு நீங்க தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். இல்லைண்டா உங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம். இல்லைண்டா ஏதாவது மோசமான ஒரு உங்களை அந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால ரொம்ப கவனமா இருங்க இளம் பெண் பிள்ளைகளே. அதே போல பெற்றோர்களும் பெத்திங்க சரி கொஞ்சம் வளர்த்துட்டீங்க, இப்பதான் ஒரு 17 18 19 20 வயசு தானே எங்கட பிள்ளைகள், அவங்களோட புத்திக்கு வாழ்ந்து கொள்ளுவாங்க. அது போல இருந்துடாதீங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பன் பெற்றோரினுடைய கடமை பிள்ளைகளை நேசிச்சு பாதுகாக்கணும். அது திருமணம் ஆனா கூட. அதனால கண்காணியுங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களை தப்பா நினைச்சாலும் சரி, சரியா நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, சந்தேகப்படுறாங்கன்னு உங்களை சொன்னாலும் பரவாயில்ல, எங்க போறாங்க, எங்க வாராங்க, எங்க பழகுறாங்க, என்ன செய்யறாங்க எல்லாம் கண்காணிங்க. என்ற நாட்டுல பெண்களினுடைய உயிரிழப்புகள் அதிகமாக போய் கொண்டிருக்குது, அதிகமாக நடக்குது. என்ன நடக்குது என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போலதான் கணவன்மார்கள்
ஏனென்றா இந்த 3 விஷயம், பெற்றோர்கள், இளம் பெண் பிள்ளைகள், கணவன்மார்களை ஏன் டார்கெட் பண்ணி நான் முக்கியமா சொல்றேன்டா, இவங்க 3 சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இன்னைக்கு உயிரிழந்த 3 பெண்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப கணவன்மார்களே, நீங்க கஷ்டப்பட்டு உங்களோட மனைவியோட பிள்ளைகளோட சேர்ந்து வாழணும், சில வருஷம் பிரிஞ்சு மனவேதனையோட உடல் வேதனையோட சவுதி அரேபியா, குவைத், கட்டார் பெரிய நாடுகளுக்கு கூட போய் நீங்க வேலை செஞ்சுட்டு 5 வருஷமோ 10 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு நாட்டுக்கு திரும்பியும் வந்து சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்க நீங்க வெளிநாட்டுல இருக்கிற அந்த கேப்ல உங்களோட மனைவி உங்களுக்கு உண்மையாகவே இருந்தால் கூட சில ஒரு மோசமான தவறான ஒரு நடக்கக்கூடாத சூழ்நிலைகள் நடந்து ஏதோ ஒரு விபரீதம் நடந்து அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களோட மனைவி மாதிரி இருந்தா சில நேரத்துக்கு உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால நீங்க உங்களோட மனைவிமாரோட நல்ல அன்பா, நல்ல க்ளோஸா, எப்பயுமே நெருக்கமாக இருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்க நாட்டுல இருக்கிறத விட வந்து வெளிநாட்டுகளுக்கு போனாதான் இன்னும் நெருக்கமா இருக்கணும், இன்னும் நல்ல க்ளோஸா இருக்கணும். ஏன்னா இது போல சொல்றேன்னுடா, நாட்டுல பெண்களினுடைய இறப்பு, கொலை, தவறான முடிவுகள் இதெல்லாம் நடக்குது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு, உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள் எல்லோரோடையுமே நீங்க சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். பாதுகாப்பாகவும் இருக்கணும் என்று நீங்களும், நான், என்னுடைய குடும்பம், என்னோட இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருமே, என்னுடைய மக்கள் எல்லாருமே சந்தோஷம் மகிழ்ச்சியா பாதுகாப்பா இருக்கணும் என்று நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சேர்ஸ், பாய்.